to my channel. நீங்க thumbnail-ல பார்த்த மாதிரி yes, it's a mishap video தான். நான் வந்து வேற ஒன்னு ட்ரை பண்றப்போ அது வந்து வேற ஒண்ணா மாறிடுச்சு. ரொம்ப unfortunate and ரொம்ப unexpected. So இது எப்படி நடந்துச்சு அப்படினு சொல்லி ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் இத நம்ம எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். நான் வந்து whipping cream வச்சு ஒரு வீடியோ இன்னைக்கு பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இதோட காட்டன் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு something was not good. அதாவது ஸ்மெல் அந்த மாதிரி எல்லாம் எதுமே பேடா இல்ல. ஆனா அதோட கலர் வந்து ஸ்லைட்டா yellowish-ஆ இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் வந்து அது சாலிடா மாறிடுச்சு. So usually வந்து நான் நிறைய whipping cream வச்சு இந்த மாதிரி நிறைய whipping cream frosting இல்ல டெசர்ட்க்கு டெக்கரேட் பண்றதுக்கு நிறைய whipping cream வச்சு நான் ட்ரை பண்ணிருக்கேன். அதனால வந்து இது கொஞ்சம் அன்யூஷுவலா இருந்துச்சு. சோ சரி எதுக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு தனி பவுல்ல அத நான் போட்டு whip பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். whip பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு அப்படினா அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபேட் டு வேவும் தனித்தனியா செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் தெரிஞ்சிச்சு ஓகே ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறது. ஸோ இந்த பிரச்சனை வந்து இந்த கம்பெனி ப்ராசஸ் பண்றப்பவே ஏதாவது பிரச்சனையா இல்லை என்னோட ஸ்டோரேஜ்னால ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறது இன்னும் நான் அதை கண்டுபிடிக்கல. சப்போஸ் அது நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பிரச்சனை அப்படிங்கறது நான் லீவ் பண்றேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா இதை வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ண என்ன ஆகுது அப்படின்னு பாக்குறப்ப தான் ஆக்சுவலா நம்மளால பட்டரா மாற்ற முடிஞ்சிச்சு. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா எதுவுமே தெரிஞ்சுக்காதுக்கு முன்னாடி அதை தூக்கி டிஸ்கார்ட் பண்ணிடாதீங்க. டூ நாட் வேஸ்ட் ஃபுட். ஸோ நம்ம அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா பட்டரா மாத்திட்டு பட்டராவோட நிறுத்த போறதில்ல அதை கீயாவும் மாற்ற போறோம். ஸோ இப்போ அதுதான் எப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க. ஸோ இதுதான் என்னோட whipping cream. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி அந்த பன்னீர் எல்லாம் செஞ்சா என்ன கலர்ல ஒரு கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 2 கப் இருக்கும். யூஸ்வலா whipping cream இப்படி இருக்காது. இது பார்த்தா நல்லா ஒரு திரிஞ்ச மாதிரி இருக்கு, கர்டலா இருக்கு. இப்போ அதை நான் உங்களுக்கு பீட் பண்ணி காமிக்கிறேன். நான் கொஞ்சம் தான் பீட் பண்ணேன். பார்த்தீங்களா இந்த வே தனியாகவும் இந்த ஃபேட் தனியாகவும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. யூஸ்வலாக இது எப்போ ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த whipping cream வந்து ஓவராக பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த ஸ்டிஃப் பீக்ஸையும் தாண்டி நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டர் மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. பார்த்தீங்களா இப்போ நான் போட்ட ஒரு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணேன் அவ்வளோதான் தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம இதை ஓவர் பீட் பண்ணோம் அப்படின்னா அது திரும்ப க்ரீமாக மாற ஆரம்பிச்சிடும். அதாவது இதோட கலர் லூஸ் பண்ணி இது பட்டரையும் தாண்டி க்ரீமும் இல்லாமல் அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால ஒரு 2 நிமிஷத்தோடு அதை நிறுத்திக்கங்க. இப்போது இதை எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட போகிறேன். இதை வந்து நான் பட்டர் மில்கை யூஸ் பண்ணிக்க போகிறேன். 1 kg whipping creamலேருந்து எனக்கு இவ்வளோ பட்டர் கிடச்சிருக்கு. இது வந்து நான் ஆக்சுவலாக ஓவராக பீட் பண்ணேன். அதாவது இந்த பட்டரையும் தாண்டி அந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போட்டு நான் பீட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால கலர் மாறிடுச்சு, ரொம்ப பேல் ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கு வந்து பட்டர் மாதிரி இருக்குது ஆனால் வந்து அந்த கலர் வந்து எல்லோவா இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி பேல் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இது நான் அந்த 2 நிமிஷத்தில் இதுதான் வந்து பர்ஃபெக்டாக அந்த பட்டர் மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து நான் ஒன்று கீயாக யூஸ் பண்ணிக்க போகிறேன், ஒன்று வந்து பட்டராக தான் இருக்க போகுது. நான் சொன்ன மாதிரி இந்த வெண்ணெய் தான் நான் உள்ளே ஆட் பண்ண போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நம்ம உள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம உள்ளே சேர்த்திடலாம். இப்போது இந்த மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக த்ரூ அவுட் த ப்ராசஸ் இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். பார்க்குறதுக்கு இப்போ இந்த கலரில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை கொஞ்சம் நேரம் நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த கலர் போய் கோல்டன் ப்ரௌனாக மாறி ஒரு கிளியர் லிக்விடாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மேலே ஃபோம் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக போய் நம்மளுக்கு கிளியராக கிடைச்சிரும். இந்த ஃபோம் எல்லாம் கம்மியாகி இப்போ லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு.
பாருங்க நம்மளோட கீ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கீழே அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் செட்டில் ஆகி இப்போ இங்க கருவேப்பில் வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒரு நல்ல வாசனைக்காக உள்ள சேர்த்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வடிச்சிட்டு வேற ஒரு பாட்டிலில் மாற்றிடலாம். இப்போ ஒரு ஜாரில் இந்த மாதிரி சல்லடை வச்சு இதை வடித்து நான் உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இதுலேயே நின்றுச்சு. இந்த கீ ரெடி ஆகிறதுக்கு எனக்கு 30 நிமிஷம் ஆச்சு. நான் வந்து நான்ஸ்டிக் பேன்ல 120 டிகிரி செல்சியஸ்ல வச்சேன். அதனால எனக்கு 30 நிமிஷம் ஆச்சு. ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் இன் டைம் அண்ட் டெம்பரேச்சர் வரலாம், அவங்களோட வெசல்ஸ் அண்ட் அவங்க யூஸ் பண்ற அந்த அடுப்பு அதெல்லாம் பொறுத்து. ஸோ நீங்க இண்டக்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 நிமிஷம் 120 டிகிரி செல்சியஸ் கரெக்டா இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பட்டர் அண்ட் கீ இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டு பி ஆனஸ்ட், எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அது ஸ்பாயில் ஆன மாதிரி இருந்தோன்னு வந்து ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதோட 2 பை ப்ராடக்ட்ஸ் பட்டர் அண்ட் கீ வந்து கிடைச்சதுனால வந்து ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. நார்மலாக வாங்குற ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, அந்த க்ரீம்ல கூட நீங்கள் இந்த மாதிரி பட்டர் அண்ட் கீ வந்து வாங்கி செய்யலாம். நான் சொன்ன மாதிரி ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான அவுட்புட் கிடைக்க வேண்டியது வந்து மிஸ் ஆகிடும். ஸோ எஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்துருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ், என்னை ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.